அண்ணா சீரியல்ல என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். அங்க வீடியோக்குள்ள போலாம். அறிவை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க பரணி. அறிவு ரத்னாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிடுறாங்க. டைம் பார்க்குறாங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்பட்டுமா? கனி நீ என் கூட வரியா அப்படின்னு கேட்குறாங்க அறிவழகன். வரேன் சார் அப்படின்னு சொல்லி கனியும் அறிவழகனும் கிளம்புறாங்க. பரணி உனக்கு இந்த விஷயமெல்லாம் உனக்கு எப்படி தானா தோணுதுன்னு கேட்குறாங்க சண்முகம். டே அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா உன்னை நினைச்சுதான் எனக்கு பயமா இருந்துச்சு. எப்படியோ உன்னையும் கிட்ட வச்சு இதுக்கு பேசி சம்மதம் வாங்கியாச்சு. ரத்னா கிட்ட இதை பத்தி இப்போதைக்கு பேசிடாத, தேவைப்படும் போது பேசிக்கலாங்கிறாங்க பரணி. சரி சரி, அதை விடு, உனக்கு அமெரிக்கா போறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டா சொல்லு, லிஸ்ட்டை கூட நான் போய் வாங்கிட்டு வரேங்கிறாங்க. அப்போ நீ என்னை சந்தோஷமா தான் அனுப்பி வைக்கிறியாங்கிறாங்க. ஆமாம், என் அத்தை பொண்ணு பெரிய டாக்டர்னு நானும் பேசிக்கலாம்ல. அப்போ நீ என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டியான்னு கேட்கவும், அதுக்கான தகுதி எனக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி, பஞ்சாயத்து ஆஃபீஸ் வரைக்கும் நான் போகணும்னு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அறிவழகன் ஸ்கூலுக்கு போனது ரத்னா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஏதாவது கையெழுத்து வேணுமா, ஏதாவது என்கிட்ட பேசணுமான்னு கேட்குறாங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பர்னி சிஸ்டர் அமெரிக்கா போகிறதா கேள்விப்பட்டேங்கிறாங்க. ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரியுங்கும் போது பேச்சு வாக்கில் பேசினாங்க, கேட்டுக்கிட்டேங்கிறப்ப ஒரு 2 டீச்சர் வர்றாங்க. வந்ததும் நாங்கள் வெளியில் நிற்கிறோமா அப்படின்னு கேட்கவும், ஏங்க இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வெளியில் நிற்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம்னு கேள்விப்பட்டோம், நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது நாங்கள் வர்றது அவ்வளோ சரியில்லையேங்கிறாங்க. ரத்னா அறிவு பார்த்து கோவப்படுறாங்க. ஏங்க என் மேலே கோவப்படாதீங்க, இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சரை கேட்குறாங்க அறிவு. ரத்னா மேடம் நீங்கள் அறிவு சாரை திட்டாதீங்க, உங்கள் தங்கச்சி கனிதா எங்கள் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னான்னு சொன்னதும் அப்படியே ஷுவன்னு கோவம் வருது ரத்னாவுக்கு. மரியாதையை இங்கேருந்து எல்லாரும் வெளியில் போங்கன்னு சொல்லவும் அந்த டீச்சர் அறிவழகன் எல்லாரும் வெளியில் போயிடுறாங்க. ரத்னா வந்த கோவத்தோட அப்படியே கனியை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ சண்முகம் வீட்டில் இருக்காங்க. அண்ணே பரணி எங்கேன்னு கேட்குறாங்க. ஏலே என்ன ஸ்கூல் முடியாதுக்கு முன்னாடி 2 பேரும் வீட்டுக்கு வந்து பரணியை கேட்குறீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க சண்முகம். பதில் சொல்லாமல் வீட்டுக்குள்ளே வந்து பரணி பரணின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. இதை கேட்ட பரணி, ஏண்டி என் பேர் இப்படி ஏலம் போடுற, என்னாச்சு உனக்குன்னு கேட்குறாங்க. பரணி கேட்கறதுக்கு பதில் சொல்லு, அந்த அறிவழகன்கிட்ட போய் என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நீ கெஞ்சினியான்னு கேட்கவும், ரத்னா என்ன ஆகி போச்சுன்னு இப்போ வந்து குதின்னு குதிச்சுட்டு இருக்க, என்ன ஆச்சு சொல்லுன்னு கேட்குறாங்க சண்முகம். அண்ணே நீ பேசாத, இதோ நிற்கிறாள் பரணி, இவ பேசட்டும், சொல்லடி அறிவழகத்தை என்ன கட்டிக்க சொல்லி கெஞ்சினியான்னு கேட்குறாங்க ரத்னா. கெஞ்சவெல்லாம் இல்லை, ஆனால் கேட்டேன், அவரும் சரின்னு தான் சொன்னார்னு சொல்கிறாங்க பரணி. நான் உங்ககிட்ட வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு கேட்டேனா, அமெரிக்கா போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு போன்னு சொன்னனா. ரத்னா எது பேசுகிறதா இருந்தாலும் பொறுத்து பொறுமையாக பேச, அவள் யார் உனக்கு மதினி தானே, அவள் பேசுனதில் என்ன தப்பு கண்டுபிடிச்சா, நீ எது பேசுகிறதா இருந்தாலும் நிறுத்தி பொறுமையாக நிதானமாக கேளுங்கிறாங்க. அண்ணன் பொண்டாட்டியாக இருந்தால் இவ எனக்காக என்ன முடிவு வேணாலும் இவளே இருப்பாளா? ஸ்கூலில் எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. நான் அறிவழகனை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு ஸ்கூலில் ரொம்ப அசிங்கமாக அவமானமாக இருக்குது. வெங்கடேஷ் ஒரு கதையை கட்டி விட்டுட்டான், அப்போ கூட பாதி பேர் என்னை நம்பாம தான் இருந்தாங்க. இப்போ நான் அறிவழகனை கட்டிக்க போறேன்னு சொன்னா அந்த வெங்கடேஷ் சொன்னது உண்மையாயிடாதா? சொல்லுங்க எல்லாரும். ரத்னா ஊர் என்ன பேசினா என்ன, உன் வாழ்க்கையை நீ யோசிச்சு பாருங்கிறாங்க பரணி. முதல்ல நீ பேசாத, வெங்கடேஷ் நல்லவன் சொல்லி அவனை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு வந்து என்ன வெங்கடேஷ்ல ஆரம்பிச்சு ஒவ்வொரு தடவையும் என்னை கூணி குறுகி நிற்க வைக்கிறேங்கிறாங்க ரத்னா. பரணி எதுக்கு என்னை இந்த பாடுபடுத்துற, சொல்லுன்னு கேட்குறாங்க. சும்மா என்னமோ அது இதுன்னு கத்திக்கிட்டு இருக்க, அறிவழகன்கிட்ட பேச சொன்னதே நான் தான்ங்கிறாங்க சண்முகம். எதுக்குன்னே போய் சொல்ற, எல்லா விஷயத்தையும் இதோ இந்த கனி சொல்லிட்டா, ஸ்கூல் முழுக்க தண்டூரை அடிச்சு சொல்லிட்டு வந்துட்டா. எல்லாருமே என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இங்க நிக்கிறாளே உன் பொண்டாட்டி. ஏற்கனவே அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிறது பத்தாதா, இன்னும் வாழ்நாள் முழுக்க நான் அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கணுமா? அமெரிக்கா போறேன்னு அவமானத்தால என்னை ஸ்கூலுக்கு போக விடாம பண்ணிட்டா பாருங்கிறாங்க. ஏலே நீ என்ன தேவையில்லாம எதுவும் தெரிஞ்சுக்காம இப்படி வந்து கத்திட்டு இருக்க? ஒவ்வொரு தடவையும் பாடம் நடத்திக்கிட்டே இருக்கணுமா? நீ ஒத்தையிலேயே நிக்க போறியா? நல்லதுக்கு தானே பேசினா, உன்னோட சந்தோஷத்துக்காகவும் உன்னோட வாழ்க்கைக்காக தானே போய் பேசிட்டு வந்தா, நீ தான் கெடுத்தேன்னு அவளை ஒரு குத்தமா சொல்லிக்கிட்டே இருக்கிறியாங்கிறாங்க. அண்ணே நீயா பேசுற அப்படின்னு கேட்கவும், ஆமா நான் தான் பேசுறேன், அவ தானே இந்த வீட்டுல எது நல்லது எது சரின்னு பார்த்து முடிவு பண்றா, அவளை போய் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற நீ. அவ உன் மேல இருக்கிற அக்கறையிலையும் நல்லதுக்கு தான் சொன்னா, அவ போற போக்குல உன்னை அசிங்கப்படுத்துறதா நீ வாய் கூசாம சொல்ற. இந்த குடும்பம் எக்கேடு கெட்ட நமக்கு என்ன, நாம போவோம்னு அவளுக்கு அமெரிக்கா போக தெரியாதா? அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கிறா, அதை போய் எதுக்குள்ள இப்படி தப்புன்னு நினைக்கிற நீ? எப்பா நீயும் சொல்லுப்பா, நீ என்ன பார்த்துக்கிட்டே நிற்கிறேன்னு சொல்லவும் வைகுண்டம், ஆமாம்மா பரணி நல்லதுக்கு தானே சொல்கிறாங்கிறாங்க. பரணி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து அவள் என் கூட விருப்பமே இல்லாமல் தான் இருந்தா, அப்பவும் இந்த வீடு நாசமாக போட்டு நான் நினச்சேன். ஒவ்வொருத்தரும் உசுருக்கு போராடி கிடக்கும் போதெல்லாம் தள்ளாடி எல்லாம் இந்த குடும்பத்தை நிற்க வைக்கணும்னு போராடினா, அவளை போய் இப்படி குத்தம் சொல்றியே. ரத்னா நான் ஒன்று உங்ககிட்ட தெரியாம தான் கேட்குறேன், பரணி உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும், கனிக்கு என்ன பிடிக்கும், வீராவுக்கு என்ன பிடிக்கும், எசக்கைக்கு என்ன பிடிக்கும்னு அவள் பார்த்து செஞ்சிருக்கா, அது உனக்கு தெரியுதா? ஞாபகம் இருக்கா? இதே பரணிக்கு என்ன பிடிக்கும், என்ன சாப்பிட பிடிக்கும், அவளுக்கு என்ன கலர் பிடிக்கும், நீ சாப்பிட்டியான்னு ஒரு நாள் அது அவளை நீ கேட்டிருக்கிறியா? அவளை பத்தி எதுவுமே தெரிஞ்சுக்காம அக்கறை இல்லாம இருந்துட்டு இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கிறியா? உனக்கு மனசாட்சி இருக்குதான்னு சண்முகம் கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஏன்னு கேட்டா உங்க எல்லாத்தையும் தோல்ல போட்டு சுமந்தவ, அதனால எனக்கு தெரியும். நீ அப்படியா, உங்க கூட பிறந்தவளா இல்ல உங்களை பெத்தவளா? ஆனா உங்க எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும்னு பார்த்து செஞ்சுவாவ. கணிக்கு வரைய தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாது, ஆனா பரணிக்கு தெரிஞ்சிருக்குது. வீரா போலீஸ் ஆகணுங்கிற ஆசை எனக்கு உனக்கும் தெரியாது, ஆனா பரணிக்கு தெரிஞ்சு அவ போலீஸ் ஆக்கியிருக்கா. அவளை ஏன் உனக்காக
எனக்காக அந்த ஸ்கூலை வாங்குறதுக்கு ஒத்த காலில் நின்னவளே பரணி தான். பரணியோட முயற்சி மட்டும் இல்லைன்னா உன்னால் அந்த ஸ்கூலே வாங்கியிருக்க முடியாது. ஆனால் நீ பரணிக்காக என்ன செஞ்ச? ஒரு நாளாவது ஒரு சோறு சமைச்சு கொடுத்துருக்கீங்களா அவளுக்கு? ரத்னா, பரணி செஞ்சது எல்லாம் சேர்த்து வச்சா அவளை கோயில் கட்டி தான் கும்பிடணும். சரி, அதெல்லாம் விடு. அவள் இந்த வீட்டுக்கு வந்தால அவள் என்ன சுகத்தை கண்டா? அவளுக்குன்னு வச்சிருந்த நகையெல்லாம் கூட உனக்கு தானே கொடுத்தவளை திரும்ப திரும்ப அவளை நீ தப்பா தானே சொன்ன? மறுபடியும் மறுபடியும் அவள் உன்னை மன்னிச்சு தானே விட்டா. அவளை போய் எப்படி நீ தப்பா பேசலாம்? அவள் செஞ்சது நல்லதெல்லாம் உங்களுக்கு வேணும். உங்களுக்கு பிடிக்காத ஏதாவது செஞ்சுட்டா உடனே அவள் பாதகத்தி ஆயிட்டாளா? சரி விடு. உனைய அறிவழகனுக்கு கட்டி வைக்கிறதுனால அவளுக்கு என்ன காரு வீடு பங்களா ஏதாவது கிடைக்க போகுதா? வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்துல தான் அவள் இப்படி ஒரு முயற்சி எடுத்தா. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டு போ. அதுக்கே அவளை நிற்க வச்சு இப்படி ஒரு பெரிய குற்றவாளியை பார்க்குற மாதிரி பேசிட்டு இருக்க. அவள் இந்த வீட்டுக்காக செஞ்ச நல்லதெல்லாம் போதும். அவள் வாங்கிட்ட கெட்ட பேரும் போதும். அவள் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போறேங்கிறாள். இன்னும் 3 நாள் தானே அவளே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. அதுக்கப்புறமா நீயும் உன் தங்கச்சிகளும் சந்தோஷமா நிம்மதியா இங்கேயே இருங்க. உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்முகம் அங்கிருந்து போறாங்க. ஏண்டி, உன் அண்ணன் சொன்னது உனக்கு புரிஞ்சுதோ இல்லையோ? அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சத்திய வாக்கு. அதை புரிஞ்சுக்கலன்னு வச்சுக்கோ, நீ மனுஷியே கிடையாதுங்கிறாங்க வைகுண்டா. இவ்வளவுக்கும் பிரச்சனை யாரு தெரியுமா? இங்க நிக்குது பாரு இந்த குட்டி சாத்தான், இவதான்ங்கிறாங்க எசக்கி. ஆமா, படிக்கிற பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தேன் பாரு, அதுதான் என்னோட தப்பு. இவளை எல்லாம் அடிச்சு வளர்த்தணுங்கிறாங்க. மாமா, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. அவ சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும்? இதுல இருக்கிற பிரச்சனை என்னன்னு தெரியாம இருக்கா. அவகிட்ட போய் இப்படி பேசிக்கிட்டு இருக்கலாமாங்கிறாங்க. இல்ல, இவளை அடிச்சு நொடிச்சு வளர்த்தினா தான் இவளுக்கு புரியும். செல்லம் கொடுத்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்துருச்சுங்கிறாங்க. இங்க பாருங்க மாமா, இதெல்லாம் புரியாத வயசு. நாளானா புரிஞ்சுக்குவா. இப்போ வரைக்கும் இவளை மிரட்டாதீங்கிறாங்க. இதை பாருல, இப்ப நீ தப்பிச்சுக்கிட்ட. இன்னொரு தடவை இந்த மாதிரி குட்டி கலாட்டை ஏதாவது பண்ணுன கையை காலை முறிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க வைகுண்டம் மிரட்டுனதை பார்த்து கனி அழுதுகிட்டே நிக்கிறாங்க. பரணி தன் தோள் மேல சாச்சி, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதேன்னு புத்திமதி சொல்றாங்க. பரணி ரூம்குள்ள வந்து பெட்டி எடுத்து வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க சண்முகம் வந்து உனக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதான்னு கேக்குறாங்க. ஓ, அவ்வளவு நல்லவனா நீ? வந்ததும் எப்பவும் படுத்துருவேன், இப்ப என்ன கேள்வி கேட்குற அப்படின்னு கேட்கவும், இல்லை தேவைப்பட்டா சொல்லு, நான் செய்கிறேங்கிறாங்க. சரி சரி, நீ வந்து உட்காருவா. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? தலையில் ஏதோ அடிபட்டிருக்கா? ரத்னாவை திட்டுற, எனக்காக சப்போர்ட் பண்ணுற, இவ்வளோ மாறி இருக்கியே, அதுவும் நல்லவனாவே இருக்க, என்னாச்சு உனக்கு? ஏன் பரணி அப்படி கேட்குறேன்னு கேட்கவும், ஆமாம், தங்கச்சிங்க தப்பே செஞ்சாலும் எப்போவோ அவங்க பக்கம் தானே நிற்பேன். இப்படியெல்லாம் பேசுகிற ஆள் கிடையாது. திடீர்னு எல்லாரும் முன்னாடியும் என்னைய தலையில் வச்சு கொண்டாடுறியே, அதான் எனக்கு சந்தேகமாக இருந்தது, கேட்டேங்கிறாங்க பரணி. திடீர்னெல்லாம் கொண்டாடல, அங்கே நடந்த உண்மை என்னவோ அதை தான் நான் எல்லாரும் முன்னாடியும் சொன்னேங்கிறாங்க சண்முகம். இல்லை, நான் அமெரிக்கா போகிறத உன்னால் தடுக்க முடியலைங்கிற இப்ப நீ இந்த ரூட்ல வர, அப்படித்தானே? நீயும் எவ்வளவோ என்கிட்ட சொல்லி பார்த்த, நான் கேட்கல. ஆனா இப்போ கூட இருந்து சப்போர்ட் பண்ற மாதிரி நடிக்கிற, அப்படித்தானே? பரணி, என்கிட்ட நீ ஏதாவது கேட்கறதா இருந்தா நேரடியா கேளு. எதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு கேட்கறீன்னு கேட்கவும், புரியாத மாதிரி நடிக்காத. இப்படி எல்லாம் டயலாக் பேசி எனக்காக உன் தங்கச்சிகளை திட்டி நீ சீன் போட்டீன்னா நீ செய்யறதையெல்லாம் நம்பிக்கிட்டு நான் அமெரிக்கா போக மாட்டேன்னு நீ நினைக்கிற, அப்படித்தானே? பரணி, உன்னை சொல்லி தப்பில்லை. ஆரம்பத்திலேயே உன்னை புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்திருக்கணும். புரிஞ்சுக்கிற மாதிரி நடக்காம, எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்காம இப்ப நீ அமெரிக்கா போற நேரத்துல வந்து என் மனசை திறந்து காட்டினா நீ நம்பவா போற? நம்ப மாட்டேன்னு எனக்கு தெரியுங்கிறாங்க சண்முகம். டைலாக் எல்லாம் நல்லா தாண்டா இருக்கு. சின்னதா ஒரு பஞ்சு வச்சு பேசியிருந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். பரணி, நான் என்ன பேசினாலும் நீ தப்பாவே தான் பாப்பியான்னு கேக்குறாங்க. ஆமா, டேய், நீ இந்த மாதிரி இத்தனை நாளா ஒரு நாள் கூட பேசுனது இல்லையே, அதான்டா உன்னை பார்த்தா எனக்கு டவுட்டா இருக்குதுங்கிறாங்க. ஆமா, இப்ப நான் நடிச்சா கூட உன்னால அதை தடுக்க முடியுமா? நீ நடிச்சாலும் கோவப்பட்டாலும் யாராலும் முடியாதுங்கிறாங்க. அப்புறம் என்ன தடுக்கிறது? யார் இருக்கா? அமெரிக்கா வரலான்னு லெட்டரே வந்துருச்சுங்கிறாங்க. அதுக்கு பேரு விசா, லெட்டர் கிடையாதுங்கிறாங்க பரணி. ஏதோ ஒண்ணு, அதுக்கு நீயும் டிக்கெட் போட்ட, அப்புறம் நான் எப்படி தடுக்க முடியும்னு கேட்க, அப்புறம் எதுக்குடா இவ்வளவு பெரிய சீன் போடுற? இது ஒன்றும் சீன் கிடையாது. உன்னை விட்டு பிரியறதுனால என் மனசுல இருந்து வார்த்தைகள் வருது. இதுதான் நான் உன் மேல வச்சிருக்கிற காதல். இந்த காதலை நீ புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, இது நடிப்புன்னு சொன்னாலும் சரி, அதிகமா காய்ச்சி மூச்சுன்னு கத்தி கோவப்படுவனே தவிர நடிக்க தெரியாதுல பரணி. நீ என்னை விட்டு பிரியிற நேரத்துல என்ன நீ தப்பா எடுத்துக்காத, என் மனசு ரொம்ப வலிக்கும்ங்கிறாங்க சண்முகம் சொன்னதை கேட்டு பரணி மனம் உருகி நிக்கிறாங்க. அமெரிக்கா போறோங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு போக போறேங்கிற வருத்தம் எனக்குள்ள இருக்கத்தாண்டா செய்யுது. ஆனா நான் எதுக்காக அமெரிக்கா போறேன்? படிக்கிறதுக்கு தானே போறேன், முன்னேறதுக்கு தாண்டா போறேன். திரும்பி வரும்போதும் நான் பெரிய டாக்டரா வருவேன். இந்த குடும்பத்துக்கு இன்னும் பேரும் புகழும் அதிகமா சேர்த்து கொடுப்பேன்னு பரணி தன்னம்பிக்கையும் உறுதியும் சொல்றாங்க. இதை கேட்ட சண்முகம், நீ சொல்றதை கேட்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீ எங்களை விட்டு பிரிஞ்சு போறதை நினைக்கும் போது அப்படியே உயிர் நாடி நரம்புகளை அறுத்து போடுற மாதிரி இருக்கு. பரணி, உண்மையை சொல்றேன், நீ திரும்பி வர வரைக்கும் நாங்கெல்லாம் எப்படித்தான் இருந்து சமாளிக்க போறோமோ தெரியல. டேய், கண்ணை மூடி திறக்கிறாப்புல நாளும் பொழுதும் ஓடிடும். 4 வருஷம் 48 மாசம் படன்னு ஓடிடும். அதுக்கப்புறம் நான் உங்க எல்லாத்து கூடயும் ஒன்னா சந்தோஷமா தானே இருக்க போறேன். எதுக்கு கவலைப்படுறீங்கிறாங்க? அந்த நாளுக்காகத்தான் நான் காத்து கிடக்குறேன் பரணிங்கிறாங்க சண்முகம். பரணியும் சண்முகத்தோட காதலை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கணவனா இருந்தாலும் காதலுக்காக படிப்பை விட முடியாது. நமக்குள்ள எங்க இருந்தாலும் பாசம் மலருண்டா. நல்லபடியா போய் படிச்சுட்டு வான்னு என்ன வாழ்த்துன்னு சொல்லி பரணி கண்கலங்க கேட்க, சண்முகம் சந்தோஷமா நீ போயிட்டு வான்னு வழி அனுப்புறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.